என் பேரு ஜெயபிரியா சுப்ரமணியன். நான் நந்தா சித்தா மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையில பயிற்சி மருத்துவராக இருக்கேன். நம்மளோட அன்றாட வாழ்வியல் முறைகள்லேயே நம்ம முன்னோர்கள் யோகாசனத்தை பார்த்தோம்னா ஒரு அங்கமா பிரிச்சுட்டு தான் வந்திருக்காங்க. அந்த வகையில பார்த்தோம்னா இப்போ நம்ம கோயில்களில் போடக்கூடிய தோப்புக்கரணங்களா இருக்கட்டும், அது இப்போ சூப்பர் பிரெயின் யோகா அப்படின்னு சொல்லிட்டு நவீன காலகட்டத்தில் ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காங்க. அது நம்ம பிரெயினோட காக்னேட்டிவ் ஃபங்க்ஷனையும் மேம்படுத்துதுன்னு சொல்றாங்க. மெமரி பவரையும் இம்ப்ரூவ் பண்ணுது. நம்ம பள்ளிக்கூட காலகட்டத்தில் பார்த்தோம்னா நம்ம லேட்டாக வந்தாலும் சரி, மார்க் கம்மியாக வந்தாலும் சரி, நம்ம சேர் போஸ்ட் நமக்கு பனிஷ்மெண்ட்டாக கொடுப்பாங்க. அதுவும் ஒரு ஆசனம் தான். அதை நம்ம உட்கட்டாசனம் அப்படின்னு சொல்றோம். அது நம்ம மூட்டு எலும்புகள், கணுக்கால் எலும்புகளை வலுப்படுத்தி பின்னால வரக்கூடிய தேய்மானத்தை குறைக்குதுன்னு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் சின்ன வயசுலேருந்தே நம்மளை பழக்கப்படுத்திட்டு வந்தது சமணம் போட்டு உட்காரணும், நேராக நிமிர்ந்து உட்காரணும் அப்படின்னு சொல்லி சமணம் போட்டு உட்காருன்னு சொன்னது ஒரு போஸ்டராக மட்டும் நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது. அது ஒரு ஆசனம். அதை நம்ம சுகாசனம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஏன் நம்ம இந்தியர்களுக்கு பார்த்தோம்னா மூட்டு தேய்மானத்தினால வரக்கூடியது, அதாவது ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது ஹிப்பு நீன்னு சொல்லி ஜாயிண்ட்ல வரக்கூடியது. அப்போ ஹிப்ல வரக்கூடிய ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் நம்ம இந்தியாவில் ஏன் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டடி எடுத்து பார்க்குறப்ப நம்ம அன்றாட வீடுகளில் இருக்கக்கூடிய இந்த சுகாசனம் பழக்கத்தினால நம்ம பாடியோட ப்ரெஷர் ஈவனாக நமக்கு இடுப்பு கீழே இருக்க பகுதிகளுக்கு ஸ்ப்ரெட் ஆகுது. அதனால அந்த இடத்துல இருக்கக்கூடிய அழுத்தம் குறைஞ்சு இந்த ரிப்போர்ட்டிங் கேசஸ் இந்தியாவில் கம்மியாக இருக்குன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணியிருக்காங்க.